ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஜூன் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ், ஓகேவா? இது வந்து எல்லாருக்காகவும் பார்க்குறது, லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, எல்லாருக்காகவும் பார்க்குறது. திருமண வாழ்க்கை பற்றியும், உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், படிப்பு, ஹெல்த்து எல்லாத்துக்குமாக பார்க்குறது. சரியா? ஓகே. இதில் வந்து நான் 3 பைல் வைக்கிறேன். இந்த பைல் ரீடிங் எப்படி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 பட்டர்ஃப்ளை தெரியும், அதில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எந்த பட்டர்ஃப்ளை அந்த நம்பர் வந்து ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? இப்போது ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இது ஜாப்காக, படிப்புக்காக, ஓகேவா, பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், திருமண வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப், வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன்ஸ் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து இந்த 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்கள நம்மளோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட்டு 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ் கொடுக்குறோம், சரிங்களா? உங்களோட பிளாக்கேஜஸ், உங்களோட இந்த நிறைய விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும், ஓகேவா? இந்த அற்புதமான இந்த மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி பயனடைங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு ஃபைல் 1 சூஸ் பண்ண செல்லுங்களே. ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 555-222 அவரோட நம்பர் தான். இந்த நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஜூன் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன் என்ன கொடுக்குறாரு, கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபைல் 1 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் ரொம்ப டிப்ரெஷன், எமோஷ்னல் லாக்கு, லவ் லைஃப் பற்றியும், உங்களுக்கு ஒரு புது லைஃப் வர்றதை பற்றியும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஜூன் மாதம் உங்களுக்குள்ளே இருக்க இந்த எமோஷ்னல் லாக் என்ன இருக்குங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் வந்து இதிலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி, நான் இப்படி தான் இருப்பேன், நான் கரெக்டான முடிவு எடுக்கிறேன், என் லைஃப்பை நான் இப்படி தான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு எடுக்க போகிறீங்க. நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் மெயிலாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃப்க்கு ஒரு எண்டிங் போட்டு நியூ லைஃப்காக ரெடி ஆகிடுவீங்க, ஓகேவா? இன்னொரு லைஃப்காக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. லவ் ப்ரப்போசல் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் யாரையாவது மனதில் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரப்போசல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் வந்து பழைய விஷயங்கள், பழைய ஜாபில் ஒரு நல்ல இன்கம் இல்லை, அதில் நல்ல க்ரோத் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து ஒரு எண்டிங், அதுக்கும் ஒரு சரியான ஒரு முடிவு எடுப்பீங்க. இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு சரியான முடிவு எடுப்பீங்க, கரெக்டாக இருக்கும் அந்த முடிவு. இவ்வளோ நாள் உங்களோட அந்த பேச்சிலையும் சரி, உங்களோட அந்த ஆக்ஷன்லேயும் சரி நிறைய லேகிங், இதை செய்கிறதா அதை செய்கிறதா, இதை செஞ்சால் இப்படி ஆகிடுமோ, அதை செஞ்சால் அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், பதட்டம்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருப்பீங்க. ரொம்ப வந்து அவங்க வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக பேசுவீங்க, சரியான விஷயத்த சொல்வீங்க, சரியான விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லை, ஆக்ஷனும் எடுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஆளாகணும், ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும், நல்லா படிக்கணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அண்ட் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி
கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்துலேயும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரப்போசல் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரப்போசல் வரும். ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எஸ், நீங்கள் வந்து சூப்பர். உங்களோட ஜாப் கேரியரில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த ஜூன் மாதம் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஹையராக தான் இருக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ஹையராக தான் ஒரு படி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோலை வந்து பெருசாக செட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? மோஸ்ட் ஆஃப் சின்னதாக நீங்கள் உங்களுக்கு நிறைய பெரிய விஷயத்த இறைவன் கொடுக்க ரெடியாக இருக்கார். ஆனால் நீங்கள் கேட்குறது சின்ன விஷயமா இருக்கும் சில பேர். ஆனால் நீங்கள் இந்த ஜூன் மாதம் பெரிய விஷயம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் உங்களோட இந்த மென்டல் டிப்ரெஷன், உங்களோட அந்த பாஸ்ட் வலிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களை வந்து ஹர்ட் பண்ணுது. ஒரு சிலருக்கு வந்து இதுக்கு காரணம் சில ஜெல்லஸ் பர்சன், உங்கள் கூட இருக்க கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒரு மதர் கேரக்டர், ஒரு கசின் கேரக்டரில் இருக்கிறவங்க, அத்தை, மாமா அந்த மாதிரி சம்திங். அதுவும் ஃபீமேல் எனர்ஜி தான். ஓகேவா? சில பேருக்கு வந்து திடீர் ட்ராவல் இந்த ஜூன் மாதம் அது உங்கள் வேலை நிமித்தமாக ஏற்படும். கொஞ்சம் கோபதாபங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அது ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஒரு படிப்புக்காக ஏதோ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை, நிதானம் வேணும். கொஞ்சம் வந்து பேலன்சிங் தேவைப்படுது. உங்களோட அந்த கோபதாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை கொஞ்சம் தடை பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள்லாம் வந்து குருமார்களை சரண்டர் பண்ணணும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அந்த நம்ம எப்படின்னா சாய்பாபா, அப்புறம் கணக்கம்பட்டி அப்பா, இவங்களெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக ப்ரே பண்ணுவீங்க. அதே மாதிரி கேலக்கிய சித்தர், அந்த மாதிரி சித்தர் வழிபாடு அதிகமாக பண்ணுறீங்க. அவங்களோட அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிறத ஏஞ்சல் சொல்கிறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த லேகிங் யாருக்காவது இருந்தது, இந்த டிப்ரெஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஹையர் செல்ஃபில் இருக்கிறவங்களோட உதவியை நாடணும், அவங்களோட அந்த கைடன்ஸை வாங்கணும். இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அவங்கள வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த நம்பிக்கை புரிதல் வேணும். உங்களை வந்து நார்மல் இந்த சிச்சுவேஷன் இது வரைக்கும் நீங்கள் நிறைய டிப்ரெஷனில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. அது ஜாப்லேயும் தெரியுது, ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. சில பேர் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. சரியான தூக்கம் கிடையாது, சரியான ஒரு எதையுமே ஒரு ஃபோக்கஸிங்காக நீங்கள் பண்ணுறதில்ல. உங்களை இந்த மாதிரி ஒரு லேகிங்லேருந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதை, உங்களோட இந்த வாழ்க்கை கடல் நீந்தி நீங்கள் கரை சேரணுன்னா இவங்களோட அந்த அனுகிரகத்தையும் அவங்களோட ஃபாலோப்ஸ், அவங்க சொல்கிற வழிகாட்டுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களாம் எந்த அளவுக்கு உங்களை வந்து கைட் பண்ணி உங்களை கொண்டு போவாங்கங்கிறதுலாம் நான் ஷூரிட்டி சொல்ல முடியாது. பட் நம்ம டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேளுங்க. உங்களோட அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வரத்துக்கு உங்களுக்கு என்ன லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணுமா, இல்லை ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா இவர் வராரு அப்படின்னாலே இவரோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்கேஸ் இந்த லேகிங் ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்சிங்கை கொடுக்கும். ஆனாலும் இந்த ஜூன் மாதம் உங்களோட மணி எனர்ஜியில் கொஞ்சம் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் வந்து போயிட்டு இருந்தேன்னா அதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உறவுகள்கிட்ட ஜாகிரதையாக இருங்க. எதையுமே கொஞ்சம் எல்லாமே அளவுக்கு மீறினால் சரியாக இருக்காது இல்லையா? அது வேறு மாதிரி சொல்லுவாங்க, வேணாம், அதை சொல்ல வேணாம். ஓகேவா? அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் புதிய பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, ஒரு கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். சில பேர் புதிய முயற்சிகள் அதுக்காக எடுக்கலாம், புதிய படிப்புகள் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா? சில பேருக்கு உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க கைஸ். அவங்க வந்து ரொம்ப அன்மெச்சூரிட்டி பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப வாயாடி பொண்ணாக இருப்பாங்க.
வாயாடி லேடிஸாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இது ஒரு சிலருக்கு. எஸ், ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. உங்களுக்கு நியூ லைஃப் கிடைக்குமா, நியூ பிகினிங்ஸ் இருக்கா, அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ எடுத்த முடிவு கரெக்டு தான், நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். பட் நீங்கள் எடுக்கிறதுக்கு, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் இந்த ஸ்ட்ரகிள், இந்த ஃபெயிலியர் வந்தது, உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப், இப்போ திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பாக கூட தெரியுது. இது ஏன் நடந்ததுங்கிறது காரணம் வந்து பிளாக் மேஜிக் சம்திங் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. எஸ், இந்த பிளாக் மேஜிக் காரணமாக உங்களோட இன்ட்யூஷன் பவர் வீக் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பயம், பதட்டம், உங்களோட தேர்ட் ஐ சக்ரா அண்ட் சோலார் ப்ளக்ஸ் சக்ரா ரெண்டுமே ரொம்ப வந்து வீக்காக இருக்குது கைஸ். இது ஒரு சிலருக்கு. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கான ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இந்த லேகிங்கை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணணும், சக்ஸஸ் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்குது, குட் ஃபார்ச்சூன். இந்த இது வந்தாலே வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கான அந்த ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் கிடைக்க தான் போகுது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விஷயமே. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து ட்ராவல் ஏற்படும், வெளியூருக்கு போகிற மாதிரி, ஜாப் அந்த மாதிரி திடீர் பணவரவு ஏற்படலாம். ஓகேவா? அதே மாதிரி படிப்புக்காகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு லேகிங் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே, இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி ஒரு பர்சன் மூலமாக அந்த விஷயம் இருக்குது. சில பேருக்கு நீங்கள் புதிய அதாவது பழைய நண்பர்கள் தான், ஆனால் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு யாரையாவது நீங்கள் மீட் பண்ணலாம், ஒரு கிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி அவங்க மூலமாக ஒரு அனுகூலம் ஏற்படும் உங்களுக்கு. அவங்க உங்களோட வேலைக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக இருப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்க வந்து டிவைன் அலைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால் நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அன்பார், ரொம்ப நல்ல விதத்தில் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சப்போர்ட், ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க மூலமாக அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் சில ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க, சில கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ஒயிட் கலரில் அந்த பூ வர மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணுங்கள். எல்லோ கலர், இதெல்லாம் வந்து எல்லோ, ஒயிட்டு, இந்த மாதிரி கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி, இப்போ கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பூ வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த கலர் வால்பேப்பர்ஸ் கூட, அந்த ஃப்ளவர்ஸை வந்து வால்பேப்பர் மாதிரி உங்களோட ஃபோனில், இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன பேப்பர் வால்பேப்பர், அந்த இது ஒரு பேப்பர் கட்டிங் ஏதாவது பண்ணி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். அது பார்த்துட்ருக்கும் போது அதோட அந்த ஹீலிங் பவர் உங்களுக்கு கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாயிருக்கும். சரியா? உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கும். ஜாபில் சக்ஸஸ், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க சில பேர் வந்து நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, நிறைய விர்ச்சுவல்ஸ் பண்ணுறவங்க, ரொம்ப வந்து இன்ட்யூஷன்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்ச நாளாக இன்ட்யூஷன் சரியில்லை இப்போ. ஏன்னா நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகி அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கலாம். இறைவன் உங்களுக்கு நிறைய ஒரு சைனும் கொடுக்குறாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அது நீங்கள் வேலைக்காக கேட்டாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்காக கேட்டாலும் சரி, உங்கள் திருமண வாழ்க்கைக்காக கேட்டாலும் சரி. ஸோ எந்த லேகில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த லேகிங்க்கான அந்த ரெமெடியை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக இதுவாகும். இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் லைஃப் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சு. இது ஒரு சிலர் திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் பார்த்துருந்தீங்கன்னா
அடுத்தது நம்ம லைஃப்பில் என்ன தான் இருக்குது, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, உலகமே இருண்டு போய் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவீங்க. இது மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. ஓகேவா? பாசிட்டிவாக இருங்க. சில பேருக்கு வந்து உங்களோட வேலையில் திடீர் பணவரவு, ஒரு நல்ல முன்னேற்றம், எப்படின்னா உங்கள் ஜாப் கேரியரில் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம். திடீர் குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஒரு சிலருக்கு வந்து புதுசாக ஆர்டர் ஏதாவது எடுக்கலாம். நீங்கள் இது மாதிரி ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட நெய்பர்ஸ் கூட இல்லை உங்களோட முக்கியமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவும் சரி, உங்களோட அந்த நெருக்கமான அந்த உறவுகள் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு, பாசம், இது எல்லாமே வந்து அபரிவிதமாக நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கொஸ்டின் மார்க். நீங்கள் கொடுக்குற அன்பு, பாசம் திரும்ப வரமாட்டேங்குது. அந்த வலி, வேதனை நிறைய இருக்கும். சில பேருக்கு வந்து உறவுகள்கிட்ட அடிக்கடி கிளாஷ் நடக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க, கவனம் வேணும். சரியா? சில பேர் நீங்கள் வந்து எப்படின்னா பேஷனேட்டான ஒரு வேலையெல்லாம் பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல மெச்சூரிட்டி இருக்கும் உங்கள்கிட்ட. மாடலிங்கில் இருக்கலாம், ஓகேவா? அப்புறம் சினி ஃபீல்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ரொம்ப அந்த மாதிரி ஒரு பேஷனேட்டாக நீங்கள் இருக்கிறக்கூடிய பர்சன். சில பேர் நீங்கள் வந்து மணிக்காக, ஃபைனான்ஸ்க்காக டிவைன் கிட்ட ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மணி எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிடைக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஓகே. இந்த பைல் 1 வந்து ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, உங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், திருமண வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே சேர்த்தே பார்க்குறோம். சரியா? பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, கொஞ்ச நாளாகவே நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில், ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரக். ஃபைனான்ஸ் மணி பிளாக் இருக்குது உங்களுக்கு. மணி பிளாக்கேஜஸ் எதனால் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் இல்லை. மணி பற்றின நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இப்போ வந்து ஓடிட்டுருக்குது. மணி அந்த விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்காக அதை நெகட்டிவான உள்ளுக்குள்ளே வச்சுருக்கீங்க. கான்ஷியஸில் அதை வேணும்னு நினைப்பீங்க, ஆனால் சப்கான்ஷியஸில் அதை நெகட்டிவாக நினைக்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது.
நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் உங்களுக்கான விஷயங்கள் எதுவுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, உங்களோட கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கல. இதெல்லாம் எப்போ எனக்கு சரியாகும், எப்போ எனக்கு இதெல்லாம் பிரச்சனை சரியாகும். இப்போ நீங்கள் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க வருத்தப்பட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப டிப்ரெஷன். உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த பணம், கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அதில் ஃபெயிலியரும் பார்த்துருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் 2-3 ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. நிறைய மணி கொடுத்து உங்களை இப்போ நீங்கள் வந்து லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லவருக்காக நிறைய செய்வீங்க. அது மாதிரி நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலுக்காக நிறையா வந்து இது பண்ணியிருப்பீங்க, ஃபைனான்ஸ். அதே மாதிரி ஒரு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. எதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் கிடையாது. இந்த வரும் வாரத்தில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். வந்து பாருங்கள், இந்த கார்டு நான் இப்படி எடுத்துகிட்டு இதை தான் பார்த்துட்ருக்கேன், இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். இந்த கார்டு கவனிக்கவே இல்லை. நான் இப்போ சடனாக எடுக்கிறேன். கவனம் தேவை. டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்கும் இந்த மாதத்தில். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், இது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க. சரியா? உங்களோட இந்த டிப்ரெஷன் காரணம் ஒரு மெயில் எனர்ஜி. ஒரு சிலர் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா அவர் உங்கள் கணவனாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை ஏதோ ஒன்று கொடுக்காம உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு தடையாக இருக்காங்க. இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டிவைன் கிட்ட கொஸ்டின் வைக்கிறீங்க. ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வரும். நீ வந்து கவலைப்படாத, நான் உனக்கு வந்து நடத்தி தருவேன். அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த மணி இன்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கிடைக்கும். அடுத்த ஜூனுக்குள்ளே உங்கள் கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சப்போர்ட், அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் இந்த டிப்ரெஷன் இதிலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இதிலேருந்து வெளில வரணும். எஸ், பாஸ்டில் வந்து ஃபெயிலியர்ஸ், அது ஜாப் கேரியரில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், படிப்பில், ஒரு சிலருக்கு படிப்பில், இதெல்லாம் விட்டு வெளியே வர போகிறீங்க. இந்த வரும் அந்த ஜூன் மாதத்தில் இந்த விஷயங்கள் சிலருக்கு நடந்துகிட்ருக்கும். அது நடந்து முடிஞ்சிருக்கலாம், இல்லைனா கண்டினியூ ஆகிட்டுருக்குது. மோஸ்ட் ஆஃப் நடந்து முடிஞ்சது மாதிரி தான் இருக்குது. இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கான வழியை தான் இப்போ பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வழி தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அது ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது, ஜாபாக இருந்தாலும் சரி, படிப்பு, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் அதாவது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க இந்த ஜூன் மாதம். இந்த விஷயங்கள்லேருந்து நான் வெளில வரேன், என்ன நான் ஹீல் பண்ணிக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தைரியமான முடிவு எடுப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேலையை தேடிக்குவீங்க. அதில் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க இந்த ஜூன் மாதம். சரியா? ஒரு சிலர் வந்து நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள்கிட்டையும் கொஞ்ச நாளாக கிளாஷ் போகுது. கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. நீங்களும் அவங்க தான் பிடிவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் பிடிவாதம் பண்ணாதீங்க. பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து இந்த பிரச்சனை பெருசாகி அடிதடி அந்த மாதிரி கூட முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் இறைவன்கிட்ட வேண்டுறீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ், ரேக்கி மாஸ்டர்ஸ், ஹீலர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து டாக்டர், நர்ஸ், அந்த மாதிரி தெரப்பிஸ்ட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல பொசிஷன்லலாம் இருப்பீங்க. அடுத்தவங்கள வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு விஷயங்களை டேக் கேர் பண்ணுங்கள். சில விஷயங்கள்லாம் நீங்கள் முடித்து வச்சுருக்கீங்க. வேலைக்காக,
இல்லை உறவுகளுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா, இனி நீங்கள் ஏதோ எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த ஜூன் மாதம், அது நடக்குமா 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 அப்படின்ட்டு. ஆனால் அது நடக்கும். சில விஷயங்களுக்கு கேள்விகள் இருக்குது உங்களுக்கு. இது எப்போ கிடைக்கும், எனக்கு என்ன நியாயம் எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு. அது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக கேட்கலாம், இல்லைனா உங்கள் கணவருக்காக ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, அது அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு, அது அவங்க வந்து ஒரு மாடலிங் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுறீங்கனாலும் அந்த பிளெஸிங்கும் கிடைக்குது, சரியா? ஆனால் உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த லேகிங் அந்த இதிலேருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, ஹீல் பண்ணிக்கோங்க. டிவைனோட கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் நடந்திருக்கு, உங்களை அதுவும் கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனுக்கு காரணம். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. God bless you. குருச்சரணம். சில பேருக்கு வந்து யோசனைகள் இருக்கும், உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்கிறத பற்றி யோசிப்பீங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம், படிக்கலாம், ஜாப்காக பண்ணுறது, ஃப்யூச்சரில் நல்லா அதில் க்ரோத் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிப்பீங்க. சில பேர் அதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் பிளாக்கேஜஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. லவ் லைஃப் பிரேக் ஆகும், அதனால் கவனம் இருக்கட்டும். ஏதோ புதிய எண்ணங்கள் வரும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ஆனால் அதில் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்குது. சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸ், உங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியராக இருக்கிறனால ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி யோசிக்கிறீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. சிங்கிள் பேரண்ட்டு நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறீங்க. யூ ஆர் த பவர்ஃபுல் பர்சன். அண்டு என்னென்னா, கொஞ்ச நாளாகவே உங்களுக்குள்ளே இருக்க இந்த பாஸ்ட் விஷயங்கள் இதெல்லாம் ரெக்கார்டு, இதெல்லாம் வந்து ஆழ்மனப்பதிவுகள், ஓகேவா? இந்த ஆழ்மனப்பதிவுகள்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் கர்மாவும் வேலை செய்யும், ஆழ்மனப்பதிவுகளும் வேலை செய்யும். அப்போது உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரும்போது கவனிக்க மாட்டீங்க. ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருப்பீங்க. யாருமே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலி வேதனை இருக்கும் உங்களுக்கு. உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள், செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்கள், உங்களை டேக் கேர் பண்ணுங்கள், உங்களை நீட்டாக வச்சுக்கோங்க. உடம்பை மட்டும் இல்லை, மனசையும் வந்து நீட்டாக அமைதியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களை செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு கையில் இருக்கும். ஓகே, உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். சில பேருக்கு வந்து திருமண பாக்கியம் இருக்குது. சில பேர் வந்து புது வீட்டுக்கு நீங்கள் வந்து குடி போகலாம். இல்லைனா ஏதாவது வாடகை வீடு பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல வீடு அமையும். குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும்.
பிள்ளைங்களோட கணவரோட அவுட்டிங் போவீங்க, இல்லை அவங்களோட சேர்ந்து இருக்கிற அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு குடும்ப தலைவர் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவி குழந்தைகளோட ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் அன்பேலன்ஸில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள். மன வருத்தம் இருக்குது, டிசிஷன் மேக்கிங்கில் சில பேர் லேக் ஆகுறீங்க. நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி இருப்பீங்க, ஒரு குடும்ப தலைவியாக இருப்பீங்க. நிறைய கேள்விகள் இருக்குது, கேள்வி மட்டும் நிறைய. எவ்வளோ ஆன்சர் கொடுத்துட்ருக்குறாரு, எத்தனை விஷயங்கள் உங்களுக்காக. இந்த ப்ரிடிக்ஷன் நான் 3 கார்டில் நான் எடுத்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வர்றது அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். இன்ட்யூஷன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் அந்த மெசேஜ் வருது, ஸ்டாப் பண்ணுற மாதிரி வரல. அப்புறமா ஒரு பைலுக்கு ஷார்ட்டாக வருது, ஒரு பைலுக்கு லாங்காக வருது, அப்படிலாம் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன கன்வே பண்ணோம் அவர் நினச்சிட்டு அதுதான் நம்மளால் கொடுக்க முடியும். பாருங்கள், இவ்வளோ பெரிய ரீடிங்காக வருது. இது நான் என்ன பண்ணட்டும்? ஸோ இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, கவலைப்படாதீங்க. நான் சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு மெடிடேஷன் கிளாஸ் கூட வச்சுருக்கேன். ஆரா சக்ரா மெடிடேஷன், ஆரா அண்ட் ஆரா சக்ரா உங்களோட ரெண்டுத்தையுமே நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க சில பேர் மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. சில பேர் கவர்மெண்ட் செக்டாரில் நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு. நீங்கள் பைல் 2 சூஸ் பண்ணவங்க இவ்வளோ நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் முருகர் பக்தர், இல்லைனா மைக்கேல் ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்க, ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களுக்கு காவலாக இருக்காங்க. அப்புறம் என்ன கவலை? அப்படியும் லேகிங்கில் தான் மேடம் இருக்கிறேன். நீங்கள் வேறு எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தால், உங்களுக்கு சரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு வேணும்னு நினச்சிங்கன்னா, யாராவது நல்ல குரு இருந்தாங்கன்னா தேடுங்க. அப்படி யாரும் கிடைக்கலன்னா உங்களுக்கு டிவைன் பாத் சேனலில் எல்லா விஷயங்களும் நான் சொல்லியாச்சு. ஏற்கனவே நிறைய பதிவுகளை பேசித்தான் இருக்கேன். ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கிளாஸ் கற்றுக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். ஏன்னா அதில் தான் உங்களோட கர்மா கிளியர் பண்ணிக்க முடியும், உங்களோட ஆழ்மன ரெக்கார்டை கிளியர் பண்ண முடியும். அதில் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, கிளாஸும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து கம்பைனாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு நிறைய விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. அதை நீங்கள் மெயில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய மைண்டில் இருக்கிற அந்த தேவையற்ற எண்ணங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணி ஒரு மைண்டை ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதெல்லாம் நடக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. லவ் ரிலேஷன்ஷிப் கூட நல்லபடியாக அமைய போகுது ஒரு சிலருக்கு. நீங்கள் நிறைய ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க, ஒயிட் டவ் பார்ப்பீங்க. அது மாதிரி ஒயிட் கலரில் நீங்கள் ஏதாவது ஃபெதர் கூட அடிக்கடி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன கலர் ஃபேவரபுளாக இருக்குன்னா, ஒயிட், எல்லோ ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ் கோடு அந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா வால்பேப்பர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா ஏதாவது கலர் பேப்பராவது வாங்கி கையில் வச்சுக்கோங்க. உங்களோட பர்ஸ்லையோ இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அதை பேஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டார் மாதிரி, அந்த கலரில் ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி, இப்போது எல்லோவில் ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி, ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே. சில பேர் ரொம்ப பேஷனேட்டான பர்சன், ரொம்ப யூனிக்காக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை அமைய போகுது கைஸ், சந்தோஷமாக. ஆனால் இது செகண்ட் லைஃப் தான். அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் இல்லைனா ஃபஸ்ட் லவ் பிரேக் ஆகிருக்கும். இப்போ செகண்ட் லவ்க்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. செகண்ட் மேரேஜ்க்காக இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக தான் இருப்பாங்க. எஸ். சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு யூனியன், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான யூனியன் வேணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சூப்பராக இது பாருங்கள். நான் உங்களுக்கு அவங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அது அடுத்த கார்டே சன் கார்டு வரும். ஓகேவா? அவங்க கிராட்டிடியூட் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஓகே. சில பேருக்கு குழந்தை பாக்கியம், கண்டிப்பாக ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வராங்க. சந்தோஷமாக கம்யூனிகேஷன் ஆக போகுது. ஒரு சிலர் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு நிறைவான வாழ்க்கை. இப்போ ஒரு சிலர் எப்படின்னா,
இப்போ என்ன இருக்கோ எனக்கு அது போதும், நான் வந்து எல்லா விதத்துலையும் எனக்கு இந்த இறைவன் வந்து உங்களோட குலதெய்வம் ப்ரொடெக்ஷன் இருக்குது, காவல் தெய்வங்கள்லாம் பாதுகாப்பில் இருக்காங்க, உங்களுக்கான இந்த விஷயங்களில் இருக்க ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் இந்த மாதம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நிறைவாக இருக்கேன், எனக்கு என்னோடய பிள்ளைகள் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, என் கணவர் சப்போர்ட்டிவாக இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு மெயில் பார்க்குறீங்களா, என் மனைவி சப்போர்ட்டிவாக இருக்காங்க, என் குழந்தைங்களும் என்கிட்ட அன்பாக இருக்காங்க, அந்த மாதிரி. இல்லைனா லவ்வராக இருக்கீங்கன்னா என் லவர் என்கிட்ட ரொம்ப வந்து இணக்கமாக இருக்காங்க, என்கிட்ட நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. போர்ட்டல் மீன்ஸ் பாசிட்டிவான விஷயங்கள் இறைவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். உங்களை சில லேகிங்லேருந்து நீங்கள் தான் வந்து வெளியில் கொண்டு வரணும். இது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்காக சொல்வேன். சுற்றி இருக்கிறவங்க உங்களை லாக் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கான வழிகள் திறக்குது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு. அவங்கள திருப்திப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. நீங்கள் அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி என்ன தான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் நடந்தாலும், அந்த மாதிரி நார்சிசிஸ்ட் பீப்புள் வந்து அரகன் பீப்புள் என்றைக்குமே சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. அடுத்தவங்கள வருத்தப்பட வச்சு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட மாட்டிகிட்ருக்கீங்க சில பேர். வெளில வாங்க மேடம், நீங்கள் சொல்லிடுறீங்க வெளில வாங்கன்னு, எப்படி மேடம்? மனம் தாங்க காரணம். எப்படி ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும். எல்லாத்தையுமே இப்போ கொடுக்குற ரீடிங்கில் எவ்வளோ பேருக்கு எத்தனை பிரச்சனை, நான் எல்லாத்தையும் எவ்வளோ நேரம் சொல்ல முடியும்? ஒரு கன்சல்டேஷன் வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கான புரிதல் கிடைக்கும். எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை உங்கள் கையில் கொடுக்க போகிறேன்னா அப்போ ரொம்ப யோசிச்சிங்கன்னா யாருக்கு நட்டம்? அங்கே தான் உங்கள் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு நீங்கள் இந்த கட்டுகள்லேருந்து வெளில வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையப்போகுது. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல பந்தம் உங்களுக்கு கிடைக்கிது. சில பேர் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து எதிர்க்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்க. அது உங்களோட நெருங்கின உறவாக கூட இருக்கும். அவங்களோட அழுத்தத்தின் காரணமாக உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் இருக்கீங்க. எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சில பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களோட பார்ட்னரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது, அதாவது உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோடு நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபைனான்ஸ் க்ரோத் இருக்கும். சில பேர் சிங்கிளாக நீங்கள் இன்னும் என்னென்னா ரொம்ப நாளாக வந்து உங்களோட ஜாபில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எனக்கு வந்து நான் இதை வந்து இப்படியே ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? சில பேர் மெயில் எனர்ஜி, சிலர் ஃபீமேல் எனர்ஜி தெரியுது. கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. இந்த ஜூன் மாதம் ஒரு அபரிவிதமான ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும், சடனாக வரும். ஓகேவா? வந்துச்சுன்னா அப்படியே வந்து இறைவன் நமக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு ஒரு விஷயத்தை வந்து அபரிவிதமாக கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டிக்காகவும் கொஞ்சம் அதில் செய்யுங்க. 10ல் 1% நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது உங்களோட முன்னேற்றத்திற்கு இன்னொரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். இறைவனோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறனால தான் உங்கள் மூலமாக சில பேருக்கு சொசைட்டியில் போய்ட்டு அது யூஸ் ஆகுங்கிறதுனால அதை கொடுக்குறாங்க. ஓகேவா? சில பேர் லேடிஸ் வந்து நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி பிரேக்கில் இருக்கீங்க, உறவுகள்கிட்ட பிரேக் இருக்குது, ஏமாற்றிருக்காங்க, உங்களோட சொந்த உறவு உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. சில பேர் வந்து லேர்னர்ஸாக இருப்பீங்க, குருமார்களோட இதுவை வந்து வழிபாடு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாக கூட இருப்பீங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். நம்பிக்கை பொறுமையோடு செய்யுங்க. ஓகேவா? யாருக்காவது இந்த ரீடிங் அதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு லேகிங் இருக்குது, இந்த ரீடிங் பார்க்குறவங்களில் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பாருங்கள். உங்கள் தலைவிதியை மாற்றிக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன?
பாயில் 3 சூஸ் பண்ண செல்லங்களே கமெண்ட்டில் வந்து மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் 55522 அவரோட நம்பர். அந்த நம்பருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க செல்லங்களே. இந்த பாயில் 3 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் லேகிங்கில் இருக்கீங்க. நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருப்பீங்க, நிறையா அவர் அதிகமாக வந்து ப்ரே பண்ணுவீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி லக்னம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருப்பீங்க. ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது இந்த 9 ராசிகளுக்கும். இந்த ஜூன் மாதம் வந்து நீங்கள் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. சரியா? இந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்க போகுது. இது வந்து சாதாரணமாக ஒன்றும் வந்துடல, இதுக்கு பின்னாடி வந்து முருகரோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் காடோட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது கைஸ். கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரெண்டாவது, ஒரு சிலர் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வரலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. சில பேர் நீங்கள் இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்கள ஒரு சிலர் சொல்கிறேன், அபவ் 40க்கு மேலே இருப்பீங்க, 50க்கு மேலே, ஒரு சிலர் 50க்கு மேலேயே கூட இருப்பீங்க. ஆனால் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த இடத்துல ரீச் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்கில் கூட இருப்பீங்க. சில பேருக்கு வந்து லீகல் இஷ்யூஸ் போகும், சில பேருக்கு கர்மா நடந்துகிட்ருக்கு, உங்களோட கார்மிக் இப்போ போயிட்டுருக்கு. இது ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். இப்போது நீங்கள் கரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கார்மிக் தான். நீங்கள் அது கேட்டிங்கல்ல, உங்களுக்கான எனக்கு என் லைஃப் ஏன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நிற்குது அப்படின்னு ஒரு விஷயம். எல்லாத்துலேயுமே எனக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு வந்து லேகிங் ஆகுது, எதை தொட்டாலும் வந்து ஃபெயிலியர் வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அதுக்கான சனி பகவான் உங்களுக்கு அதுக்கான விசேஷங்களை கொடுத்துட்ருக்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாதீங்க. டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரக் இருக்குது. உங்களோட பாஸ்ட் ஃபெயிலியரை இது பண்ணி அது வந்து ஒரு ஆழ்மன ரெக்கார்டாகவும் பதிவாக இருக்குது. இப்போ கூட உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும், உங்களோட பயம் பதட்டம் காரணமாக அதை வேணான்னு இருப்பீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு வந்து அமையிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் வேணான்னு இருப்பீங்க. ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் நல்ல மெச்சூரிட்டியான பர்சன், நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்வீங்க, எல்லாத்தையுமே வந்து அரவணைச்சு போவீங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸில் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப அதாவது மற்றவங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஆஸ் அ குருவாக இருப்பீங்க. ஆனாலும் உங்களோட தேடல் இருக்குது, உங்களுக்கான விஷயங்கள் ஏதோ ஒரு ஃபில் ஆகலை, அந்த இடம் வந்து ஏதோ தேடல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஜூன் மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சரி பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களை வந்து டேக் கேர் பண்ணணும். இந்த ஒரு இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். சில பேருக்கும் இந்த கார்மிக் போயிட்டுருக்கு, உங்களுக்கு கூட புதிய எண்ணங்கள் உதயமாகும். அது உங்களோட வேலைக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா நியூ பிகினிங்ஸ், புதுசாக ஒரு திருமணம் பண்ணிக்கணும், இந்த பழைய வாழ்க்கையிலேருந்து வெளில வரணும், திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். ஒரு சிலர் பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள் பைல் 3யும் சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க, ரொம்ப வந்து லக்ஸுரியஸாக ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனாலும் இவ்வளோ லேகிங்கில் இருந்துட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்பட போகிறது. ஓகேவா? உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம், பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் அதிகம் பண்ணுங்கள். சரியா? பைல் 3 சூஸ் பண்ணவங்க பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பெண்கள் அதாவது ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஒரு ரெசனேட் ஆகுது, அதனால் சொல்கிறேன். அதனால் பெண்களுக்கு வந்து நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணுங்கள். ஓகே?
சில பேருக்கு நீங்கள் இந்த ஜூன் மாதம் நீங்கள் படிச்சுட்ருக்க படிப்புலையும் சரி, நீங்கள் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுற இந்த வேலையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதில் இப்போதைக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு டல்லாக இருந்தாலும் அதில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். அதனால் அதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த உங்களோட அந்த கட்டுகள் வந்து உங்களை வந்து லாக் பண்ண மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது சில கேர்ள்ஸுக்கு, ஃபீமேல் எனர்ஜிக்கு. அந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் எல்லா விதத்திலும் நிறைவாக இருப்பீங்க. எனக்கு இருக்க இந்த விஷயங்கள் இறைவன் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அன்பை கொடுக்குறீங்க இல்லையா, நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சில பேர் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட கணவர்கிட்டேருந்து ஏதாவது வாய்க்கா வரப்பு தகராறில் இருந்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அதெல்லாம் நடக்கும். கம்யூனிகேஷன் இருக்குது, கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் ஒரு சிலர் வந்து ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கவனம் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபெயிலியர் பார்ப்பீங்க. அந்த ஃபெயிலியர் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட இல்லைனா குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் சண்டைகள் ஒரு கிளாஷ் வரா மாதிரி தெரிஞ்சால் ஒதுங்கிடுங்க. ஏன்னா இப்போது இந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் அவேராக உங்களை வச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து வெளில வாங்க. கொஞ்சம் அதை வந்து தவிர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சில பேர் வந்து சிங்கிள் பேரண்ட், மணி எனர்ஜிக்காகவும் சில வேலைகள் தொடங்கியிருப்பீங்க, பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க போல். அதில் சக்ஸஸ் எப்போ கிடைக்கும், அப்படி இந்த ஜூன் மாதம் கிடைச்சிருமா எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு புதிய தொடக்கம், நீங்கள் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 இயரில் அதில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். பொறுமை வேணும், உங்களை ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து கார்டு மூலமா, ஏன்னா நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிறதுனால இந்த லேக்கிங் வந்தால் இது எங்கே சரி பண்ணணும், இதை சரி பண்ணால் தானே இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு இறைவன். ஆனால் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் உங்களை வந்து பக்குவப்படுத்தி நீங்கள் வந்துட்டிங்கன்னா தானே இந்த பிளெஸ்ஸிங்கை எடுக்க முடியும். அப்போ காலம் போயிடுதில்ல. அந்த ஆதங்கத்தினால தான் அது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நம்ம எப்படி அதை சொல்லாமல் போகிறது, கடந்து போகிறது, கிடச்சிரும், இது வந்துடும் அப்படி சொல்லிவிட்டு நம்மளும் வந்து மற்ற ரீடிங்கில் கொடுக்குற மாதிரி அப்படி கொடுத்துட்டு போக என்னால் முடியல. ஓகேவா? உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ ஆர் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் யுவர் ஜாப் கேரியர். இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக நீங்களாம் சிங்கிள் பேரண்ட், ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகாமல் கூட இருக்கலாம், ஆனால் நல்ல மெச்சூரிட்டி இருக்குது, ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பர்சன், உங்களோட மெயில் எனர்ஜினால் ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படும். அது உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லைனா கூட பிறந்தவங்க. ஒரு சிலர் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பிஸ்னஸில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க மூலமாக ஒரு நல்ல சக்ஸஸ் நீங்கள் ரீச் பண்ணலாம். இந்த ஜூன் மாதம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்கும். உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்லாம் கூட இருக்குது. ஒரு சிலர் அந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள், ஒரு சிலர் இதை திரும்ப பார்க்குறீங்க பைல் 3 சூஸ் பண்ணி. உங்களில் ஒரு சிலர் உங்கள் குடும்ப உறுப்பினரில் ஒரு ஃபாதர் கேரக்டர் இல்லை அங்கிள் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு மணி பிளாக்கேஜஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயத்தை கொடுக்காம ரொம்ப உங்களை வந்து அழுத்துறாங்க. நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாமே வீணாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த
இதிலேருந்து நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிவிட்டு வாங்க. உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அவங்களால ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக மாற்றம் இருக்குங்கிறாங்க. சரியா? உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நான் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். உங்கள் தலைவிதியை மாற்றுங்க. இந்த டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா உங்கள் தலைவிதி மாறுறதுக்கு இறைவன் கொடுக்குற ஒரு ஸ்பார்க் லைட். ஓகேவா? ஒரு பொறி தட்டுதுன்னு அர்த்தம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார்ல. ஏதோ கேட்டுகிட்டே இருக்கீங்களா பிரபஞ்சத்துக்கிட்ட, ஏஞ்சல்கிட்ட, இல்லைனா குருமார்கள்கிட்ட. அதனால தான் டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுது. இது நீங்கள் 10ஓட 11 அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போவும் கடவுள் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இந்த பிள்ளைக்கு இதுதான் அவங்களோட கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கர்மா வேலை செய்யுது ஸ்ட்ராங்காக. கண்ணுக்கு முன்னாடி இறைவன் வந்து காட்சி கொடுத்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் போகிறது. ஓகேவா? எனியோ இந்த பைல் 3 ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் பைல் 2 சூஸ் பண்ணவங்க, பைல் 1 சூஸ் பண்ணவங்களும் இது செலக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. எனியோ பரவாயில்ல. எல்லாருக்குமே ஓவரால் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது கைஸ். சில ஸ்ட்ரக்கும் இருக்குது. அதை எப்படி அப்டேட் பண்ணிக்கணுன்றதை நான் சில விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன். அதை செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அது சில மெடிடேஷன், ஆரா சக்ரா மெடிடேஷன் நான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அந்த மெடிடேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் நம்ம வீடியோவோட முன்பதிவுலேயே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.